நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட போது முதலாவது கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு ஜியாரம் கட்டவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பொழுது பின்னர் இரண்டாவது கலீஃபாவாக பதவியேற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு ஜியாரம் கட்டவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கபரை கட்டுவதை கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இறைநேசர்களுக்காக ஜியாரத்தை கட்டிவிட்டு அதை நியாயப்படுத்துவது? அது ஒரு பிழையான வழிகாட்டல் இல்லையா? உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரம் கட்டப்படவில்லை என்ற கருத்து பிழையானது. ஏனென்றால் ஏற்கனவே அது வீடாக கட்டப்பட்டிருந்த ஒரு அறைக்குள் தான், அதை ஹுஜ்ரத்துன் நபவிய்யா என்று சொல்லுவார்கள். அது ஏற்கனவே அது கட்டப்பட்ட அறையாக இருந்த இடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னே அது ஹுஜ்ரத்துன் நபவிய்யா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அறையாக அந்த வீடு இருந்தது என்பது வரலாறு. அதிலும் மேலதிக வரலாறு, ஈச்ச ஓலைகளால் அதனுடைய கூரை வேயப்பட்டிருந்தது என்பது மேலதிக வரலாறு. எனவே கட்டியபின் அடையாளப்படுத்துதல் ஆகுமா ஆகாதா என்பதற்கு முன்னால் கட்டப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்றுக்குள் தான் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். இது கட்டவில்லை என்பது இருக்கட்டுமே, சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு கட்டடத்தை அவர்களுக்காக கட்டலாம், அவர்களுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டலாம் என்று முன்கூட்டிய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் சொன்ன செய்தியை இறைவன் எங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான் என்றால் அதற்கு நாம் என்ன செய்வது? உண்மையில் இந்த அதே நேரத்தில் இன்னும் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய கபறுகள் ஏனைய தேசங்களிலே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது என்பது ஒரு வரலாறு. இன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கிறதா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கிறதா இல்லையா? இப்படி எத்தனை நபிமார்களுடைய கபறுகள் இருக்கின்றன. அந்த காலத்திலே அந்த கபறுகள் அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படவில்லை என்றால் இன்று நமக்கு தெரிந்திருக்குமா? இல்லை. ஒன்று. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் என்கிற விண்ணுலக யாத்திரை செல்கிறார்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில முக்கிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அது நபிமார்களுடைய கபறுகள், குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுடைய கபறுகள் இருந்த இடங்களுக்கும் கூட்டிச் சென்றிருக்கிறார்கள். கபறு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்றிருந்தால் எவ்வாறு இது சாத்தியப்படும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இஸ்லாம் கபறுகள் கட்டப்படுவதை தடுத்திருக்கிறது என்றால் எந்த கோணத்தில் தடுத்திருக்கிறது? ஒரு பொது மையவாடி, அவரவர் கபறுகளை கட்டி 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 போகின்றார்கள். அவ்வாறு கட்டிக்கொண்டே போனால் எதிர்கால மக்களை நல்லடக்கம் செய்வது எங்கே? அதற்காக இஸ்லாம் சொல்லுகிறேன் என்றால் கபறுகளை கட்டாதீர்கள். ஆனால் தனியான அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு நல்லடக்கம் செய்யப்படுகின்ற ஒருவரை இது அடையாளப்படுத்தப்பட்டு, வரலாற்றை அடையாளப்படுத்தப்பட்டு, அந்த பெரியாரை அடையாளப்படுத்தி அதை அடையாளமிட்டு கட்டுவதில் எந்த தவறும் இல்லை. அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. கபருக்கு மேலால் கட்டடம் கட்டுதல், கபருக்கு மேலால் சுமைகளை கொடுப்பது கூடுமா கூடாது என்கிற வாதம் தான் அங்கே வருகிறதே தவிர, அடையாளப்படுத்தப்படுகின்ற கபறுகள், நீங்கள் அதிகமான கபறுகளை பாருங்கள், கபருக்கு மேலே கட்டி இருக்க மாட்டார்கள், அதனுடைய சுற்றுவட்டத்தை கட்டி மேலால் ஒரு போர்வை போட்டு அடையாளப்படுத்தி இருப்பார்கள். மண்ணாகவே இருக்கும். சில இடங்களில் மண் சிதைவடையும். அதற்காக என்ன செய்வார்கள்? அதை மேலாலே ஒரு சிமந்துகள் மூலமாக அந்த மண் சிதைவடையாமல் பாதுகாத்திருப்பார்கள். அதிகமான கபறுகளை நீங்கள் பார்க்க முடியும் காடு வனாந்தரங்களை அண்டிய பகுதிகளிலே கபறுகள் இருந்திருக்கின்றன. இன்று அவைகள் நகர்ப்புறமாக மாறி இருக்கிறது. அனுராதபுரத்துக்கு போய் பாருங்கள், இன்று கூட வயலோரங்கள், சம்மாந்துறையை பாருங்கள், இன்றும் வயல் பகுதிகளுக்குள் கபறுகள் இருக்கின்றன. அந்த கபறுகளை உதாரணமாக அன்றாபுரத்திலே நான் ஒரு தடவை சென்றிருந்த பொழுது ஒரு ஜனாசாவுக்கு சென்றிருந்த ஆரம்ப 97ஆம் ஆண்டு கால பகுதியிலே அவர்கள் கபரிலே ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு முள்ளு கொப்புகளை எடுத்து கபருக்கு மேலே வைத்தார்கள். இப்போ நம்முடைய பிராந்தியங்களில் ஒரு கொடி குத்துவார்கள், பச்சை செடிகளை நாட்டுவார்கள், அப்படி செய்வார்கள். முள்ளு கொப்புகளை வைத்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், இது என்ன, எனக்கு ஒரு புதுசாக இருக்குது, முள்ளுக்கொப்பு மையத்தடைக்கினா முள்ளுக்கொப்பு வைக்கிறது என்ன சட்டம், இது என்ன விஷயம் என்று கேட்டேன். நான் பார்த்தேன் நம்மளுக்கு தெரியாத ஏதாவது ஒன்று இஸ்லாத்தில் இருக்கிறதோ என்று. அப்போ சொன்னார்கள், எங்களோட மையவாடிக்கு வேலி இல்லை, ஐவாய் மிருகங்கள் வந்து இதுகளை குத்தி கிளறி தோண்டும், அதுக்காக முள்ளு பத்தைகள் நாங்கள் வச்சுட்டோம்னு சொன்னா. அப்போ இதை நம்ம அந்த கபரை பாதுகாக்கிறதுக்காக அந்த மக்கள் எடுத்தது. ஒரு அவுலியாவுடைய கபருக்கு மேலே முள்ளு கம்பியை கொண்டு அடிக்கலாமா? பார்க்க அழகாவா இருக்கும்? இல்லை. அப்போ அது கட்டடக்கலைகள் வளருகிற காலத்தில், நவீனம் வளருகிற காலத்தில், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி முந்தி ஒரு காலத்தில் பலகையால் அடித்தாங்க, இப்போ சில்வர் பார்கள் அடிக்கிறாங்க, அடையாளப்படுத்துகிறாங்க. அது ஒரு அடையாளப்படுத்தல் அல்லது பாதுகாக்கிற நோக்கமே தவிர
அது வேறொரு பிழையான இது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபரு கூட ஏன் இன்று வரைக்கும் போர்வையால் போத்தப்பட்டிருக்கு. அந்த கபர் சுமார் ஒரு 3 அடி உயரத்துக்கு அது ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கிறது. அழகாக பார்க்கலாம். அங்கே சென்றால் கபரு நேரடியாக விளங்காவிட்டாலும் அங்கே தொங்க போட்டிருக்கிற அந்த திரைச்சீலை அந்த கபரிலே பட்டு கொண்டிருப்பதை வெளியே நின்று அழகாக பார்க்கலாம் சலாம் சொல்லுகிற பொழுது. இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் எத்தனையோ போட்டோஸ்கள் வீடியோஸ்கள் வந்துவிட்டன. எனவே அது அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹலீஃபாக்கள் கட்டவில்லை என்பதற்கு காரணம் அது ஏற்கனவே ஈச்ச ஓலைகளால் கட்டப்பட்ட ஒன்றுக்குள் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதுதான் காரணமே தவிர அது கூடாது என்பதற்காக அல்ல.